The more and more you reject me, the more and more you reject me, the more and more I'm getting determined. The more and more I'm getting determined that one day I will stand at the top of you. அதுதான் அவரு, அதுதான் நான், அதுதான் நீங்க. இப்போ பணம் வரணும்னாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், முதல்ல ரொம்ப ஆனந்தமா இருக்கணும், அபரிமிதமா இருக்கணும். அதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்வீங்க? என்னென்னமோ கேட்குறீங்க, யூடியூப்ல கேட்குறீங்க, என்ன பயிற்சிலாம் போறீங்க, பணவளக்கலை பயிற்சிலாம் போறீங்க. உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்றீங்க? தினம் தினம் நீங்க அப்படியே பூத்த பூவா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அப்படியே மலர்ச்சியா இருக்கணும். சொல்றாரு, நான் கேட்டதே கேட்டுட்டேன், பேசுனதே பேசுறீங்க. ஏங்க, எவ்வளோ நெகட்டிவா கேட்டிருப்பீங்க, எவ்வளோ விஷயம் உங்களுக்கு உள்ள இருக்கு, எப்படி வெளியே வரும்? கேட்க கேட்க தான் உங்களுக்கு விழிப்புணர்வே வரும். சப்கான்சியஸ் மைண்டுக்கு என்ன பாஷை புரியும்? உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு உங்க எமோஷன்ஸ். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல நான் கண்ணாபினான்னு ரொம்ப கஷ்டப்படுறேன், பணத்தை தேடி ஓடுறேன், பணம் சான்ஸே இல்லை, வரவே மாட்டேங்குது பணம். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல போறேன், ஒரு சாதாரண ஒரு வேலையில பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு முறை எங்க அம்மாவோட கடைக்கு போகும்போதும் ஒரு பட்ஜெட் 4000 ரூபாய் போட்டுட்டு போனா ஒரு 6000 இல்லை 7000 முடியுது. ஒரே ப்ரெஷர் ஆகுது எனக்கு பயங்கரமா. என்னடா இது, எப்படா இந்த பொருளாதாரத்திலிருந்து நம்ம விடுதலை அடைய போறோம்? ஏன் இப்படி நமக்கு மட்டும் ஏன் இப்படி வந்துட்டே இருக்கு? நிறைய முயற்சிகள். அப்போ நல்ல ஒரு சனத்துல எனக்கு பிடிபட்டது, என்னோட சப்கான்சியஸ் மைண்டு என்னோட எமோஷனை தான் புரிஞ்சுக்குது. நான் என்ன எமோஷனை கொடுத்துட்டே இருக்கேன்? நெகட்டிவான எமோஷனை கொடுத்துட்டே இருக்கேன், பிரச்சனையான எமோஷனை கொடுத்துட்டே இருக்கேன் நான். அப்போ அதனால தான் பிரச்சனையெல்லாம் நான் ஈர்க்கிறேன். அப்போ சடனாக என்ன பண்ணுறேன், நான் என்னோட சப்கான்சியஸ் மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறேன். என்கிட்ட அன்னைக்கு பணமே கிடையாது, என்கிட்ட பெரிய பைசாலாம் கிடையாது என்கிட்ட. ஆனால் நான் பணக்காரனா ஃபீல் பண்ணுறேன், என்கிட்ட பணம் நிறையா வந்துட்ட மாதிரி நான் பேசுகிறேன். உங்களது வார்த்தைகளுக்குள் இறைவன் ஒளிந்து கொண்டிருக்கிறார். நீங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறீங்களோ அதற்குள் இறைவன் ஒளிந்து கொண்டிருக்கிறார். நான் என்ன வார்த்தையை பயன்படுத்தினேன்? திரும்ப திரும்ப சொன்னேன், என்கிட்ட நிறைய பணம் வந்துட்டே இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்ப அபரிமிதமா இருக்கேன். நான் வாழ்க்கையில எல்லாமே ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். பாஸ்ட் டென்ஸ் வேணாம், முடிஞ்சிடுச்சு. பிரசன்ட் கண்டினியூஸ். ஐ எம் லேர்னிங், ஐ எம் க்ரோயிங், ஐ எம் சீக்கிங். ஸோ எல்லாமே நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல நம்ம பயன்படுத்தணும். சார் எட்மண்ட் ஹிலரி தான் முதல்ல மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ண முதல் பர்சன். சார் எட்மண்ட் ஹிலரி அவர் 3 முறை நிராகரிக்கப்படுறார். அப்போ 3 முறை நிராகரிக்கப்படும் போதும் அவர் என்ன சொல்றார்? லுக்கிங் அட் தி போர்ட்ரைட் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட், சார் எட்மண்ட் ஹிலரி சொல்றாரு, the more and more you reject me, the more and more you reject me, the more and more I'm getting determined, the more and more I'm getting determined that one day I will stand at the top of you, that one day I will stand at the top of you. அதுதான் அவரு, அதுதான் நான், அதுதான் நீங்க. அப்போ நீங்க முடிவு பண்ணணும். நான் கங்கணம் கட்டிக்கிட்டேன், நான் வரேன். நான் என்ன சொல்லுவேன்? டோன்ட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிரியேட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கிரியேட் பண்ண முடியுமா உங்களால? பண்ண முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். எல்லார்ட்டையுமே இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம், அவர் சொன்ன மாதிரி பயங்கர டேலண்ட் இருக்கலாம். ஆனா அந்த அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது என்னால செய்ய முடிஞ்சதை மற்றவனால செய்ய முடியாதுன்னு ரொம்ப தீர்க்கமா நம்புவான், ரொம்ப தீர்க்கமா நம்புவான். அதுவே அவனை கொண்டு போய் விட்டுடும். இப்போ கேட்டர்பில்லர் தான் பட்டர்ஃப்ளையா மாறி வருது. கேட்டர்பில்லர் இருந்து ஒரு ஸ்டேஜ்ல இருந்து பட்டர்ஃப்ளையா மாறி வருது. அப்போ ஒரு பயாலஜி லேப்ல என்ன பண்றாங்க, அந்த கேட்டர்பில்லர் அந்த பட்டர்ஃப்ளையா மாறுறதுக்கு எவ்வளோ போராடுது, அந்த பயங்கர போராட்டம், அந்த வலி, அதை பார்க்கும்போது தாங்க முடியாம என்ன பண்றாங்க, அந்த கேட்டர்பில்லர் அந்த ஸ்டேஜ்ல இருந்து கிழிச்சு அதை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. உடனே பார்த்தா சில நிமிடங்கள்ல அந்த பட்டர்ஃப்ளை இறந்து போயிடுது. இப்போ உங்களுக்கு பேண்ட் சைஸ் 36 தான், பேண்ட் சைஸ் 36. உங்க நண்பர் அமெரிக்கால இருந்து வராரு, உங்களுக்கு 42 ஹிப் சைஸ்ல பேண்ட் வாங்கின்னு வராரு. உங்க பேண்ட் ஹிப் சைஸ் 36, அவர் கொடுக்கறதோ 42. ஸோ இந்த கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்ல இருந்து பட்டர்ஃப்ளைக்கும் இந்த பேண்ட்டுக்குமே உங்க வாழ்க்கையும் பொருந்தும். நீங்க பெருசா கேட்குறீங்க, ஆசைப்படுறீங்க, ஆனா என்னெல்லாம் செய்றீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க, என்னெல்லாம் உங்க வேல்யூவை ஆட் பண்ணிருக்கீங்க, நல்லா யோசிங்க.
முதல்ல இந்த ப்ரோக்ராமுக்கு வரதுக்கு காரணமாக இருந்த அஜித்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாரோட ஸ்பீச்சை கூட நான் ஃபுல்லாக பார்க்கல. மோட்டிவேஷன்ட்டு ஒரு ஜஸ்ட் எடுத்த உடனே அதிகமான பணம் சம்பாதிச்சு பில்லியனியர் ஆகணுமா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் பார்த்தேன். ஏன்னா இப்போ நான் கோடீஸ்வரி ஆகிறதுக்கு தான் முயற்சி செஞ்சிட்ருக்கேன். இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரியே தான் அந்த விளம்பரம் போட்டிருந்தாப்புல. நான் ஃபோன் பண்ணி கேட்ட ஒரே விஷயம், நான் ஆல்ரெடி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன், சில தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நான் ஓடிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சார்ஜ் தேவைப்படுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பட்டை தீட்டின மாதிரி வைரத்தை தீட்ட தான் ஜொலிக்குன்ற மாதிரி என்னதான் அறிவாளியாக இருந்தாலுமே ஒரு நிமிஷம் இந்த தீப்பொறி வந்து லைட்டாக சாம்பல் அப்படியே மேலே பதியும், திரும்ப ஊதுறதுக்கு யாராவது ஒரு காற்றாவது வேணும். அந்த காற்று தான் சூர்யா சார். நம்மளை எல்லாம் ஊதி விட்டுருக்காரு. நம்ம தீ மாதிரி பரவணும். அது பிரபஞ்சத்தில் போய் ரிஃப்ளெக்ட் நமக்கே ஆகும், திரும்ப நமக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது சயின்டிஃபிக்கலான உண்மை. பிரபஞ்சத்தில் என்ன கேட்குறீங்களோ அது திரும்ப கிடைக்கும். இறைவனோட குழந்தைங்க நம்ம எல்லாருமே. பெரிய பிரகாசமான ஒளி இறைவன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் லைட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு செக்ஷனுக்கு வந்ததில் சார் சொன்னார், சுவிட்ச் போட்டால் வேலை செய்யும் கம்ப்யூட்டர், ஒரே ஒரு வைரஸ் வந்துருச்சுன்னா டோட்டலாக பிளாப்ஸ் ஆகிடும். ஆனால் நம்ம மைண்ட் அப்படி இல்லைங்க. நம்ம மைண்டில் என்னைக்கு எரேஸ் பண்ணாலும் எரேஸே ஆகாத பவர்ஃபுல் மைண்டு. எத்தனை தடவை வேணாலும் ரீகால் பண்ணிக்கலாம். இவர் பேசின இன்றைய நாள் 100 முறை ரீகால் பண்ணுங்க, எந்த ட்ரைனிங்கும் தேவையில்லை. தேங்க்யூ. இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக